ஹாய் ஹலோ நண்பா எல்லாரும் அப்படிங்க இந்த போர்ச்சுனல் மிஸ்ஸஸ் மான்கோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறேன் நண்பா. இந்த எபிசோட் உண்மையிலேயே ரொம்ப ஃபன்னாக பேத்துட்டு இருக்கீங்க. யாரும் ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க நண்பா. இந்த மான்கா பற்றி சொல்லணும்டா புதுசாக பார்க்குறாக்களுக்கு ரொம்ப அந்தமே மான்கா ஒன்று மான்கா தமிழ் எக்ஸ்பிளனேஷன் அந்த சேனலில் பிளேலிஸ்ட் ஃபுல்லாக இருக்கு. இப்போ இது பாருங்கள், சேனலையும் அப்படியே பிடிச்சதா சப்போர்ட் பண்ணுங்க நண்பா. இந்த மான்காவோட 150 சாப்டரை ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இல்லை உங்களுக்கு ஆக்ஷன் சீன், அட்வென்ச்சர், ரொமான்ஸ், உங்களுக்கு இதில் ஏதாச்சும் ஒன்று பிடிச்சிருந்ததெல்லாம் நீங்கள் இந்த எபிசோடை வாட்ச் பண்ணிப்பீங்கன்னு நினைத்து தெரியுங்க. அதில் உங்களுக்கு என்ன பிடிச்சிக்கின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. அப்படியே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலுங்க. போன எபிசோட்ல நடந்துச்சிங்கன்னா நம்மளோட செகண்ட் பிரின்ஸும் அவனோட அம்மாவும் சேர்ந்து நம்ம ஹீரோயினை வந்து கிரவுன் பிரின்ஸை வெறுக்க வைக்கணுன்றதுக்காக அவரை விட்டு தள்ளி அவன் ரொம்ப முரட்டுத்தனமானவன் அப்படி இப்படின்னு ஏற்றி விட்டுட்டு இருந்துச்சு போல். இதெல்லாம் நம்மளோட கிரவுன் பிரின்ஸும் ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு தான் இருந்திப்பார். அப்போ திடீர்னு மாதிரி தலைவன் என்ட்ரியை போட்டிப்பான். அதோட சாப்டர் முடிஞ்சிங்க. நான் அந்த சாப்டரோட ஸ்டார்டிங்லேயே கிரவுன் பிரின்ஸ் வந்து பேசிட்டு அமளியா வந்து எனக்கு சொந்தமானவள், எனக்கு சொந்தமான ஒன்றை என்கிட்ட இருந்து எடுக்க முயற்சி செஞ்சா என்ன நடக்குன்னு உங்களுக்கு தெரியும் தானே அப்படின்ன மாதிரி கிரவுன் பிரின்ஸ் சொல்ல அதை கேட்ட எம்ப்ரஸ் ஒருமா வீட்டில் நம்ம சிரிச்சு இனிமேலும் இப்படி நடக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்னு மாதிரி நம்ம கிரவுன் பிரின்ஸ் சொல்லி நம்ம ஹீரோயின்ற கையை பிடிச்சி அங்கேருந்து இழுத்துட்டு போய்ப்பார். நம்ம ஹீரோயின் சாக்கோடையே பின்னால் திரும்பி பார்த்துருப்பா. பார்த்தா பின்னால் 2 பேர் ஒரு மாதிரி முறைச்ச மாதிரி இருந்துச்சு. நம்மளோட கிரவுன் பிரின்ஸ் அவங்களோட டீ பார்ட்டிக்குள்ள பூந்து நம்ம ஹீரோயினையை கையை பிடிச்சி இழுத்து வந்திப்பார். அதை நினைச்சி செகண்ட் பிரின்ஸும் எம்ப்ரஸும் சரியா நான் கட்டுப்படையை பார்த்துட்டு இருக்கும்போது ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்டா அவன் தான் கிரவுன் பிரின்ஸ், அதால் அவங்களோட முறைச்சி மட்டும்தான் பார்க்கலும். நம்ம ஹீரோயினியோ கொஞ்சம் வெயிட் பண்ணியா, கையை பிடிச்சி திரு நீ வேற இழுத்துட்டு வந்துட்டா அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் நினைச்சிட்டீப்பா. வகையில் பார்க்க போனால் இது எனக்கு சந்தோஷமாக தான் இருக்கு. அந்த தொல்லையிலேருந்து இவர் என்னை காப்பாற்றிட்டார் அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் மனசில் நினைச்சிட்டு கிரவுண்ட் பிரின்ஸ் உனக்கு எங்கேயாச்சும் காயம் ஏற்பட்டுச்சு, உடம்பு சரியில்லையா உனக்கு, மன்னிக்கிறீங்க என்ன சொன்னீங்க? இல்லை நீ இருந்ததை பார்க்க ரொம்ப மெலிஞ்சி போனேயாட்டம் இருக்கு, உனக்கு கையை பிடிச்சிக்கலே அது விளங்குது அப்படின்ன மாதிரி சொல்லிக்கல. நம்ம ஹீரோயின் கையை விடியா அப்படின்ன மாதிரி சொல்லிக்கல. அவர் இன்னும் கையை இறுக்கமாக பிடிச்சிப்பார். நான் பார்த்தா உடம்பு சரியில்லாத ஆள் மாதிரி தான் இருக்கு. நான் இம்ரியல் ஃபேமிலியில் இருந்து எனக்கு தெரிஞ்ச மருத்துவர்களை கூப்பிட்டு உனக்கு என்ன ஆச்சுன்னு பார்க்குறேன் அப்படின்ன மாதிரி சொல்லிக்கல. நம்ம ஹீரோயின் இல்லை ஃபைன் தான், எனக்கு சொற்பல் ஃபேமிலியில் நிறைய மருத்துவர்கள் இருக்காங்க உடம்பை பார்த்துக்கிறதுக்காக. நான் வந்து கொஞ்சம் ஒர்க்கில் இருந்ததில் என் உடம்பு அப்படி மாறிட்டு பரவாயில்ல, எனக்கு ஒன்றும் இல்லை, நான் ஃபைன் தான் அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிப்பா. இப்போ நாள் ஒர்க் அவுட் டீச்சர் தானே, உனக்கு நிறைய பணம் இருக்கு தானே, நீ என்ன எவ்வளோ பணம் கிடைச்சாலும் போதாதான் அல்லாட்டம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ன மாதிரி கேட்கல. நம்ம ஹீரோயின் சொல்லுவா அது நான் பணத்துக்காக மட்டும் செய்யலை, அது என்ற லட்சியம் அது அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிப்பா. கிரவுன் பிரின்ஸ் பார்த்து சொல்லிடுச்சா நம்ம ஹீரோயினை. அப்படியா, எனக்கும் பிடிச்சிங் உன்னைய மாதிரி லட்சியத்துக்காக போராடுற பெண்கள் எனக்கு பிடிச்சிங்க அப்படின்ன மாதிரி சொல்லிடுவார். நம்ம ஹீரோயின் இவர் என்ன சொல்லிருப்பா அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்பா. இல்லை அதை விட்டுதல நீ இப்போ எங்கே போகணும்னு சொல்லி நான் உன்னை எஸ்கார்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ன மாதிரி பிரின்ஸ் இல்லை. நம்ம ஹீரோயின் சொல்லுவா நான் கோஸ்ட் கில்டுக்கு போகிறேன் அப்படின்ன மாதிரி சொல்லிக்கல. சரி நான் அது மட்டும் உன்னை எஸ்கார்ட் பண்ணி கூட்டிகிட்டு போவாரேன் அப்படின்ன மாதிரி சொல்லிக்கல. நம்ம ஹீரோயின் ஹவு பிரீட்டி அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிப்பா. கட் பண்ணா கோஸ்ட் கில்டில் நம்ம ஹீரோயின் வாரத்தை கண்டுக்கிட்டு நம்ம மேனேஜர் வெல்கம் கம்மலியா அப்படின்ன மாதிரி சொல்லி போட்டு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் நம்ம ரவி இங்கே பேசிக்கிட்டு இருந்தார். என்னையால் அவர் உங்கள்கிட்ட ஒரு பொருளை கொடுக்குறதுக்காக வந்திருந்தார், உங்களை காணல, அதில் என்னட்டு வந்துட்டு போய் தர அப்படின்ன மாதிரி சொல்லிக்கல. நம்ம ஹீரோயின் சாக்கோட பாப்பா இது பொருளாண்டு அவன்கிட்ட ஒரு ஐடியாவை சொல்லியிருந்தேன், அவன் செஞ்சுட்டான் அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோனுக்கு அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு. என்னன்னு பார்த்தா அங்கே ஒரு இயந்திரம் ஒன்று இருந்துச்சு, ஒரு மாதிரி இந்த விஷன் ஸ்டோன்லாம் பயன்படுத்தப்பட்ட மாதிரி. அதில் நம்ம குட்டி பயில்ற ஃபோட்டோவெல்லாம் வந்துருச்சு, கிங்கோட ஆடிட்டு இருக்கிற மாதிரி. அது வந்தோடனே அது பிரிண்ட் எடுத்து கொடுத்துட்டு ஃபோட்டோவை அப்படியோ ரியலிஸ்டிக்காக நம்ம வந்து அந்த ஃபோட்டோவெல்லாம் லேமினேட் பண்ணி எடுக்கிறனால சொல்லுவாங்க, அதே மாதிரி அது ஃபோட்டோவை பிடிச்சி கொடுக்கும். அது வந்து நம்மளோட உலகத்தில் இருக்கிற மாதிரி ஒரு கேமரா வட்டம் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோனுக்கு அடிச்சிக்கிற லக்கு, இதை ஒரு வழியாக செஞ்சுட்டா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சந்தோஷப்பட்டு இப்போ ஒரு வழியாக இது கிடைச்சிட்டு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் நினைச்சி இருக்க மாட்டேன் அப்படியெல்லாம் செய்வோம் அப்படின்ன மாதிரி. இதை பற்றின ஐடியாவை நம்ம ஹீரோயின் நம்மளோட ரவி பயலுக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தீப்பா. அவனுக்கு ஒன்றும் புரியாத மாதிரி அப்படின்ட்டு தலையாட்டிட்டு இருந்தீப்பான் பயப்புல. ஆனால் இப்போ செஞ்சு வந்து கச்சிதமாக கொடுத்தீப்பா நம்ம ஹீரோயின். இதை பார்த்து நம்ம ஹீரோயின் ரவி பிரதர் வந்து உண்மையிலேயே மிகப்பெரிய மேதை அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டீப்பா. அப்போ அந்த மேனேஜர் சொல்லிட்டீப்பா ஒரு ஐடியா ஒன்று நம்ம ஹீரோயின், இதே நம்ம வந்து வெளியே சேல் பண்ணக்கூடாது அப்படின்ன மாதிரி சொல்லுவார். சேல் பண்ணோன்னா நம்மளுக்கு நிறைய ப்ராஃபிட்லாம் கிடைக்கும் அப்படின்ன மாதிரி. நீ சொல்கிறதும் சரி, ஆனால் நான் அதை பற்றி இன்னும் யோசித்து பார்க்கல கொஞ்சம். ஸோ ஃபியூச்சரில் அப்படி நடந்தால் நல்லா தான் இருக்கீங்க அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிக்கல. ஆமாம் நீங்கள் வந்து இதில் ப்ளூ பிரிண்ட்டை வந்து நம்ம ரவிக்கிட்ட இருந்து வாங்கி எடுங்க அப்படின்ன மாதிரி அவர் ஒரு மாதிரி ஃபயர் ஆகிடுவார். அப்போ நம்ம ஹீரோயின் வந்து அந்த மிஷினை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கா. இதால் மக்கள் அவங்க நடக்கிற சிறப்பான விஷயங்களை அவங்க ஃபோட்டோ பிடிச்சி வச்சுக்கலாம், அவங்களுக்கு பிடிச்ச நபர்களை கூட ஃபோட்டோ பிடிச்சி வச்சுக்கலாம். அப்படி இருந்து இந்த மிஷினை விற்றோன்னா நம்மளுக்கு அதிக லாபம்லாம் வராது, அதில் எனக்கு ஒரு ஐடியா தோணுது, அதுபடி செய்வோம் அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் ஒரு ஐடியாவை சொல்லிப்பா. என்ன அந்த மிகப்பெரிய ஐடியாண்டா ஒரு கடை ஒன்று ஓப்பன் பண்ணி இதில் நோபல்ஸ் வந்தாலும் சரி ஏழைகளாக இருந்தாலும் அவங்க வந்து ஃபோட்டோ பிடிச்சி எடுத்துகிட்டு போகிற மாதிரி நம்ம ஹீரோயின் செய்ய போகிறா. அப்படி செஞ்சவொன்னே
கொண்டு அந்த மிஷினை விச்சே தேவையில்ல, நம்மளே வச்சுக்கலாம். இருந்தும் மக்களுக்கு அவங்க பிடிச்ச போட்டோலாம் நம்மளே பிடிச்சி கொடுத்துக்கலாம். ஆமாம் கமலியா மேடம், இது ஒரு நல்ல ஐடியா. நம்மளோட கஃபேக்கு பக்கத்துலேயே ஒரு ஸ்டோரை பார்த்து வாங்கிடுவோம் அப்படின்ன மாதிரி நம்மளோட ஹீரோயினும் மேனேஜரும் கிளம்பிப்பாங்க. அப்போ அந்த மிஷினை காட்டிட்டுச்சாங்க. அது வந்து மானா ஸ்டோன் மூலமாக அந்த மிஷின் இயங்கும். சென் கிறிஸ்டலில் அவங்க படம் பிடிச்சிட்டு வரதை இதில் வந்து பிரிண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்ன மாதிரி தான் அந்த மிஷினை கிரியேட் பண்ணிச்சாங்க. கட் பண்ணால் எலிசாவும் லைலாவும் கடையை உடச்சிக்கிட்டு ஓடி வரும்போது கிறிஸ்டல்லாம் தூக்கிக்கிட்டு விஷன் கிறிஸ்டல், ஐயா அந்த கடையில் போட்டோஷாப் பண்ணி கொடுப்பீங்களா அப்படின்ன மாதிரி சொல்லிக்கிட்டு எக்கச்சக்கமான விஷன் கிறிஸ்டலை கொண்டுட்டு வரும்போது அவருங்க அதில் 2 பேரையும் ஒரு லுக் விட்டு போட்டு சரி தாங்க நாங்கள் செஞ்சுக்கிறேன் அப்படின்ன மாதிரி சொல்லுவார். அதெல்லாம் இந்தாங்கன்னு கொடுத்து வைக்கும்போது இந்தாம்மா புள்ள 2 பேரும் ஒரே போட்டோவை கொண்டு வந்துட்டு இருக்கீங்க, என்ன விளக்கம் அப்படின்ன மாதிரி அவர் கேட்பார். எலிசாவும் லைலாவும் ஷாக் ஆயிடுவாங்க. 2 பேரும் ஒரே போட்டோவா அப்படின்ன மாதிரி 2 பேரும் மூஞ்ச பார்ப்பாங்க. அதுக்கு பிறகு ரியலைஸ் ஆகுது 2 பேரும் வந்து கமலியாவோட போட்டோவை தான் கொண்டு வந்தீங்க. லைலாக பண்ணி கமலியோட போட்டோவை கொண்டு வந்தாண்டு. எலிசாவும் ஆமா அப்படின்ன மாதிரி தலையாடுவா. எலிசா கேட்பாத்தா ஒண்ட கிறிஸ்டல்ல பாப்போம் கமலியா எப்படி இருக்கு அப்படின்ன மாதிரி பகைக்கல. கமலியா ஒரு மாதிரி அழகா போஸ் கொடுத்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ இருக்கு. அதை பார்த்தோன்னே எலிசா வாவ் ஏஞ்சலே வானத்துல இருந்து இறங்கி வந்த இடம் இருக்கு அப்படின்ன மாதிரி வாயை பொத்திட்டு வெக்கப்பட்டுக்கிட்டு இருப்பா. இஞ்சலே லைலா தா நான் ஒண்டே பாக்குறேன் அப்படின்ன மாதிரி வாங்கி பாப்பா. அதுல நம்ம ஹீரோயின் தூங்கி எழுந்த மாதிரி இருக்கீங்க. அதை பார்த்து இப்படி கமலியா தூங்கி எழும்போதா இதை எடுத்தா எப்படி எடுத்தா அப்படின்ன மாதிரி ரொம்ப அழகா இருக்க கமலியா அப்படின்ன மாதிரி வடிஞ்சிட்டு இருப்பாங்க 2 பேரும். இப்போ லைலாவும் எலிசாவும் ஐயா என்ன செய்வீங்கன்னு தெரியா, இதுல எல்லாத்துலயும் 2 எடுத்தாங்க, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல அப்படின்ன மாதிரி 2 பேரும் கத்திட்டு இருக்குமோ. அவரு சரி பொறுமையா இறங்க நான் எடுத்துறேன் அப்படின்ன மாதிரி சொல்லிப்பார். நம்ம ஹீரோயின் இப்போ கடையை ஓப்பன் பண்ணி இப்போ அதுக்கடையிலே கூட்டம் கூட ஆரம்பிச்சிமோல். கட் பண்ண அஞ்சல சீன்ல 2 பேரும் குசு பேசிட்டு இருக்குமோல். யார் அதுன்னு பார்த்தா நம்ம ஆர்சியன் லைலாவும் தான் பேசிட்டு இருக்குமோல். இந்த ஒன்று அழகா இருக்கேனா, இது அழகா இருக்கு, இது ரொம்ப அழகா இருக்கு அப்படி பேசிட்டு கேட்கல. ஆர்சியன் இதை தந்துரு நான் உனக்கு காசு தரேன் அப்படின்னு மாதிரி சொல்லிக்கல. லைலா நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கினேன் தெரியுமா, கடையில ரொம்ப சிரமப்பட்டு இதெல்லாம் நான் கலெக்ட் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் நான் தர மாட்டேன், வேணும்டா நீ போய் இதை எடுத்துக்க அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு பாபா ஆர்சியன் நான் எங்க போய் இதெல்லாம் எடுத்துட்டு கிடக்குறப்போ அதெல்லாம் பேசாம இதெல்லாம் என்கிட்ட வந்துரு நான் உனக்கு பணம் தரேன் அப்படின்ன மாதிரி அவன் பேசிருக்கல. பின்னால 2 பேரும் என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் வந்துருவா. என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க, ஏதோ என்கிட்ட இருந்து மறைச்ச பாக்குறீங்க அப்படின்ன மாதிரி சொல்லிக்கல. லைலா புடி இதை மறைச்சுவே அப்படின்ன மாதிரி ஒழிச்சிட்டு இருப்பா. ஆர்சியன் குறுகுருண்டு பார்த்துட்டு பாப்பா. லைலா ஒன்னும் இல்லையே நாங்க உடனே மறைச்சலே உன்னிட்ட நீ வரவானாண்டுடிப்பா. நம்ம ஹீரோயின் அதுக்கடையிலே போய் பிரிண்ட் எடுத்துட்டு வந்துட்டீங்களா உங்களோட போட்டோலாம் அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் கிட்ட போ பாப்பா வராதன்னு தடுத்துட்டீப்பா. லைலா அப்ப நம்ம ஹீரோனுக்கு கொஞ்சம் சாக்கா இருந்துச்சிங்க, என்கிட்ட இருந்து எதையோ மறைச்ச பக்கத்தோடு என்னடுக விலங்குகள் அப்படின்னு மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு லைலா நாங்க மறப்பமா கமலியா உன்கிட்ட இருந்து அப்படின்ன மாதிரி லைலா பேச வரைக்கல. நம்ம ஆர்சியன் என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு அந்த போட்டோ விஷயத்த செல்ல வருவாங்க. காலிலேயே ஒரு மிரி ஐயோ காலில் மிரிச்சு போட்டா அப்படின்ன மாதிரி ஆர்சியன் கத்திட்டிப்பா. உனக்கு நான் சாவே ஆசையாக கிடக்கு எந்த காலில் வந்து மிரிச்சிக்கிட்டு இருக்கா அப்படின்ன மாதிரி ஆர்சியன் கத்துவாங்க. இப்போ லைலா காதுகிட்ட பற்றி உஷ் அப்படின்ன மாதிரி சொல்லுவா. ஆர்சியன் கடுப்புலேயே நீ என் கமலியாட்ட இருந்து அதை மறைச்ச பார்க்குறாண்டிக்கல. லைலா சொல்லுவா சரி அனுமதி இருந்து அவங்களோட போட்டோவை நம்ம எடுக்க போற அப்படின்ன மாதிரி லைலா காதுக்குள்ளே சொல்லிக்கிட்டு இருப்பா. அதில் இந்த விஷயம் மட்டும் எக்காரணத்துக்கு ஒன்றும் கமலியாவுக்கு தெரிய போற அப்படின்ன மாதிரி லைலா ஆர்சியன் காதுக்குள்ளே சொல்லிட்டு இருக்கிறத நம்ம ஹீரோயின் பார்த்துருவா. அவங்க ஒன்றா இருக்கிறத பார்த்தோன்னே நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருந்துச்சுங்க. எனக்கு ஒரு மாதிரி பண்ணுது, எனக்கு சொல்ல வார்த்தையே இல்லை, அந்த வலி ஒரு மாதிரி இருக்கு எனக்கு. அநேகமாக நான் நினைக்கிறேன் எனக்கு உடம்பு சரியில்லாமல் போய்துன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் தப்பாக புரிஞ்சிக்கலுவா. அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறது இதுக்கு அவங்க 2 பேரும் நம்ம ஹீரோன்ற போட்டோ தான் மறைக்கிறேன் நம்ம ஹீரோனுக்கு தெரிஞ்சிரியா இருந்து நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி சோகமாக இருந்தீவா. அப்போ அந்த போட்டோலாம் பார்க்க நம்மளோட ஆர்சியனு கண்ணை குறுந்து இழுத்துட்டு இருக்கீங்க. நான் உனக்கு 100 கோல்டு தரேன் என்ன சொல்கிறேன் அந்த போட்டோ பண்ணிட்டு தந்துரு அப்படின்ன மாதிரி நம்மளோட ஆர்சியன் டீல் பேசிட்டு லைலாவும் முடியவே முடியாது, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்து வந்திருக்கேன், நம்ம எலிசா கிட்ட இருக்கே நிறைய போட்டோ, நீ போய் எலிசா கிட்ட கேளு அப்படின்ன மாதிரி சொல்லிக்கல. எனக்கு அவளுக்கு ஒத்து வரான்னு உனக்கு தெரியும் தானே, அதில் உனக்கு 1000 கோல்டு தரேன் தந்துரு அப்படின்ன மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் லைலா ஒத்துக்கிட்டு இருந்துக்க மாட்டா. ஆர்சிஎம் இவ்வளோ கையை காட்டி அந்த ஒன்று இருக்கு பாரு அதை நெய்தா அப்படின்ன மாதிரி சொல்லிக்கல. லைலா வந்து திரும்பி பாப்பா என்னத்தை காட்டுறான் இவன் அப்படின்ன மாதிரி. அங்கே பார்த்தா ஹேன் கட்சி பிள்ளை ஒன்றும் இல்லை நம்ம ஹீரோன்ற ஃபேஸ் வரைஞ்சி அதை பார்த்துக்கிட்டு அந்த ஒன்று நைட்டா சா அப்படின்ன மாதிரி சொல்லுவான் ஆர்சியன். அதுவும் பார்க்கணும் அழகாத்தான் இருக்கிறமே கையாலேயே செஞ்சிச்சா போல, பேசாம என்ன செய்யண்டா இதே நைட்டை தந்துரு நான் உனக்கு பணம் தரேன் எவ்வளோ கோல்டு வேண்டாலும் தரேன்டுவாங்க ஆர்சியன். லைலா முடியவே முடியாது அப்படின்ன மாதிரி ஓடி போய் அதை கட்டி பிடிக்கிட்டு சொல்லிட்டு இருப்பா. நீ எவ்வளோ கோல்டு தந்தாலும் தர மாட்டேன் அப்படின்ன மாதிரி. லைலா இது ஏன்டா பொக்கிஷம் அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு இருப்பா. ஆர்சியன் உனக்கு 1000 கோல்டு தந்தாலும் பத்தாது அப்படின்ன மாதிரி கேட்டு விட்டுருவாங்க. லைலா அதுக்கு மேல கடுப்பாயிருவா, இருந்தால் விடமாட்டான் போலையே அப்படின்ன மாதிரி. வர ரேட்டை ஏற்றிக்கிட்டே பேத்திட்டுச்சாவே இதுக்கு மேலே சரிப்பட்டு வரா, இந்த அப்படி இந்த ஒன்று இதையும் வச்சுக்க அப்படின்ன மாதிரி கொடுத்துட்ருவா 3 போட்டோவை. இதுக்கு மேலே ஆளை விடுசாமி நான் இங்கே போறேன்னு லைலா ஓடிடுவா. கட் பண்ண அஞ்சால இருட்டு ரூம்ல ஒரு ஆள் குந்திக்கிட்டு கஷ்டப்பட்டு சின்சியரா போக்கஸோட ஒரு வேலை ஒன்று பார்த்துருக்கீங்க. என்ன வேலை பார்க்குதுண்டா நம்மளோட லைலா கிட்ட இருந்த ஹேண்ட் கட்சிப்பில் ஒன்றும் இல்லை நம்ம ஹீரோயின்ற போட்டோவை வரைஞ்சிக்கிட்டு
சொல்லிட்டு இருக்கீங்க ஒன்று ஊசியால் தச்சிரேன்னு கையிலே குத்திடுவா கட்டுப்பாவுங்க என்ன செய்யற அப்படின்ன மாதிரி இதை போட்டு உடைச்சி எரிஞ்சிடலாமான்னு பைப்பில் ஓங்குவான் கமலியோட ஃபோட்டோ இருந்துச்சு அதால இதை நான் உடைக்க மாட்டேன் அப்படின்ன மாதிரி சொல்லி மனம் திருந்திருவான் போடியும் பைப்பில் செஞ்சதை பார்த்தா இது எந்த ஷேப்பில் பார்த்தாலும் நம்ம ஹீரோயினிடமே இல்லை தலைவன் திரும்ப அடிச்சு உடைச்சலாண்டு ஓங்குவா திரும்ப மனசு வாதிடுவா இதை நான் எப்படித்தான் செய்ய போறேன்னு ஏரியாண்டு தலைவர் முழிச்சிட்டு இருப்பார் பயப்புல நம்மளுக்கு இன்னும் ட்ரைனிங் வேணுமோ அப்படின்னு மாதிரி ஜோசித ஜேக்கில் ஒரு குரல் நீ என்ன வேலை பார்த்துட்டு இருக்க அப்படின்னு மாதிரி ஆர்சியன் திருப்பி பாப்பா யாருண்டா நம்மட செப்ரஹா வந்திருப்பார் அந்த இடத்துல அந்த குட்டி பையில தூக்கிக்கிட்டு அவன் சொல்லிட்டு இருப்பான் அங்க பாருங்க அது கமலியோட போட்டோகானு அப்படின்ன மாதிரி பயப்புல சொல்லிட்டு இருப்பாரு அப்ப நம்மட ஆர்சியன் கிளவே வந்துட்டாங்க அப்படின்ன மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க அப்ப அவர் சொல்லிக்கிட்டு இருப்பாரு நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு இதை செஞ்சாலும் சரி கமலியை எந்த குடும்பத்தை சேர்ந்தவள்னு உனக்கு தெரியும் தானே பேசியா எம்பரில் உள்ள எக்ஸ்ட்ராட ஃபேமிலி அது மட்டும் இல்லாமல் சொருஃபல் ஃபேமிலியிலையும் சேர்ந்த ஆவகம் ஒரு நோபல் லேடி அப்படின்ன மாதிரி அவன் ஒரு மாதிரி டெரரான பேச வச்சுட்டு செல்லுவார் ஆர்சியன் அதுக்கு என்னப்பா அப்படின்ன மாதிரி கேட்பான் அவரை பார்த்து முறைச்சபடி எரிஞ்சிக்கல அவர் என்னையே பார்த்தலாம் முறைச்சாதே அதுக்கு ஏற்ற அளவுக்கு பெற்றோண்டாலும் சரி வருவான் நீ சரிப்பட்டு வர மாட்டா அப்படின்ன மாதிரி செல்லவும் ஆர்சியனுக்கு கடுப்பாயிருக்கு இவர் என்ன சொன்னார் அப்படின்ன மாதிரி பைபிள் சரியா வெறியாயிருவாங்க அந்த பெட்ரோ எழுத்து பேசவும் அந்த குப்பையெல்லாம் கொண்டு போய் இது கம்ப்ளீட்டாக கொடுத்துரு அப்படின்ன மாதிரி போய்க்குள்ள சொல்லிட்டு பேசிப்பார் ஆர்சியன் கத்திட்டு இருப்பான் என்ன அப்படின்ன மாதிரி இதுக்கு மேலே பேசினா அவன் ரொம்ப கடுப்பாயிரும் அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு அவரு சரி என்னவோ செய்யறா செய்ய குட் லக் அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிப்பார் நடந்து போய்க்கிலே அந்த சின்ன பைபிள் அங்கெல்லாம் திரும்பி பார்த்துட்டு பிரதர் என்ன கோத்திலே அரைச்சார் அப்படின்ன மாதிரி கேட்கவும் அவர் சொல்லுவார் செப்ரா கமலியா நம்மளோட இருந்தா உனக்கு பிடிக்குமா அப்படின்ன மாதிரி கேட்கவும் ஆமாம் கமலியா சிஸ்டர் என்னோட இருக்கிறான்டா நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்ன மாதிரி சொல்லிக்கல அப்போ நம்ம டெய்லி வந்து அவனை புஷ் பண்ணணும் கொஞ்சமாச்சின் அப்பா பைபிள் அதை செஞ்சு முடிப்பா அப்படின்ன மாதிரி நம்ம செப்ரவும் பார்த்துட்டு இருப்பார் இவரும் கமலியா இங்கே வரணுன்ற எண்ணத்தில் இருக்கிற ஏரியா அப்போ அந்த குட்டி பேர் சொல்லிட்டு அப்போ நம்ம டெய்லி வந்து அவனை அதை செய்யறதுக்காக என்கரேஜ் பண்ணுவோம் அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு போவோம் அதோடய இந்த எபிசோட் முடியுது கைஸ் மேலே செய்கிற பிளேலிஸ்ட்டை தட்டி உள்ளவங்க அடுத்த எபிசோட்ல சந்திப்போம்.